கிரிக்கெட்ல நீங்க எதிரே பார்க்காத வினோதமான சம்பவங்கள் எக்கச்சக்கமா நடந்திருக்கு. அப்படி நடந்த டாப் 3 வினோதமான சம்பவங்கள இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1 ரீசென்ட்டா 2025ல நியூசிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த ஒரு போட்டியில திடீர்னு கிரவுண்ட் ஃபுல்லா கரண்ட் கட் ஆகி எல்லா லைட்டுமே ஆஃப் ஆகியிருக்கும். என்னடா அண்டர்டேக்கர் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்து போயிருப்பாங்க. இதுலயே அதிர்ச்சிகரம் அளிக்கக்கூடிய பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, கரெக்ட்டா பவுலர் பால ரிலீஸ் பண்ணும்போது தான் அந்த கரண்ட் கட்டே ஆகியிருக்கும். லக்கீலி பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் இருட்டானதால அந்த இடத்தை விட்டு நகர்ந்திருப்பாப்படி. இல்லன்னா பால் அவர் மேலேயே பட்டிருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு கிரவுண்ட் ஆனது சுடுகாடு மாதிரி ரொம்பவே இருட்டா இருந்திருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கே பயமா இருந்திருக்கும். இதை நான் சொல்லும்போது எல்லாருமே பாகிஸ்தான்ல நடந்திருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. இல்ல இது நியூசிலாந்துல நடந்துச்சாமா. நியூசிலாந்துல ஒரு சின்ன பவர் ஃபெயிலியரால இந்த ஒரு விஷயம் நடந்துச்சாமா. இது உங்களுக்கு சின்ன பவர் ஃபெயிலியரா? நம்பர் 2 இத பார்த்தோம்னா என்னடா டெஸ்ட் மேட்ச் கலர் ஜெர்சி போட்டு விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். இது டெஸ்ட் மேட்சும் இல்ல, ஓடிஐ மேட்சும் இல்ல. இது ஒரு T20 மேட்ச். 2008ஆம் ஆண்டு இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒரு மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. இந்தியா 63க்கு 9 விக்கெட்னு போய் பரிதாபகரமான நிலையில இருந்தாங்க. அப்ப ஆடம் பாக்ஸ் அப்படிங்கிற பவுலர் ஹேட்ரிக் எடுக்கவும் காத்திருந்தாரு. அவருடைய ஹேட்ரிக் பாலுக்காகவும் இந்தியாவுடைய கடைசி விக்கெட்டுக்காகவும் மைக்கேல் கிளார்க், இசான் சர்மாக்காக விக்கெட்டை சுத்தி 8 பேரை ஃபீல்டர்ஸா நிக்க வச்சிருப்பாரு. பவுலரோட சேர்த்து மொத்தம் 10 பேர் சர்க்கிள்குள்ள நின்னு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அட்டாக்கிங் ஃபீல்ட் அதுக்கப்புறம் எந்த ஒரு T20 கேமும் பார்க்கலாம். இந்த மேட்ச்ல 74க்கு இந்தியா ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க. நல்ல வேளை 49 ஆல் அவுட் ஆகல. நம்பர் 3 2022ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் இடையே நடந்த டெஸ்ட்ல ஹென்ரிக் நோர்க்கியா ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் பின்னாடி வந்து ஏதோ ஒன்னு அடிக்கும். அவரும் நிலை குலைஞ்சு போய் விழுந்துருவாரு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேமரால பார்த்தா அவர் பின்னாடி ஸ்பைடர் கேம் இடிச்சிட்டு போயிருக்குங்க. ஸ்பைடர் கேம் ரொம்ப ஸ்பீடா வந்து ஹென்ரிக் நோர்க்கியாவுடைய தோள்பட்டையில் அடிச்சு அவரை கீழே தள்ளி விட்டுருக்கும். இதனால அவருடைய இடது கை தோள்பட்டையானது காயத்துக்குள்ளாகி இருக்கும். மிகப்பெரிய காயம் இல்லனாலுமே மிகப்பெரிய இம்பாக்டா அந்த இடியானது தந்திருக்கும். இதுக்கப்புறம் இந்த போட்டியை ஒளிபரப்பக்கூடிய ஃபாஸ்ட் கிரிக்கெட் ஆனது நோர்க்கியா கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. அதோட இனிமே எந்த கிரிக்கெட் ஃபீல்டிலுமே ஸ்பைடர் கேப் வீரர்களுடைய ஹைட்டுக்கு மேல தான் கொண்டு வரணும், ஹைட்டுக்கு கீழே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விதியையும் மாற்றியிருந்தாங்க.